ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூ ஹெல்த்தி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீனட் பட்டர். நம்ம ரெகுலராக கடையில் வாங்குகிற பீனட் பட்டரில் ஆயில் அதிகமாக சேர்ப்பாங்க, சுகர் அதிகமாக சேர்ப்பாங்க, அண்டு இது சீக்கிரம் கெட்டு போகக்கூடாதுன்றதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்ப்பாங்க, அண்டு கெமிக்கல் ஃப்ளேவர்ஸ், கெமிக்கல் கலர்ஸ், இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு கெட்டதுக்கு தரக்கூடிய நிறைய பொருள் சேர்ப்பாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி இந்த பீனட் பட்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பீனட் பட்டர் நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா ப்ரெட்டில் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் தரும் போது இதை வச்சு நம்ம வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கி அந்த பீனட் பட்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 பீனட் பட்டர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். ஒன்று நார்மல் பிளெயின் பீனட் பட்டர், இன்னொன்று சாக்லேட் பீனட் பட்டர். இன்றைக்கி நான் பீனட் பட்டர் செய்கிறதுக்காக ஒரு 1/2 கப்பு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையை நம்ம ஃபஸ்ட்டு கடாயில் நல்லா வறுத்துக்கணும். உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் கையில் வறுத்தது இருந்தால் கூட ஒரு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பீனட் சூடாக இருக்கும் போது தான் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சரியாக வரும். இப்போ நான் என்னோடய பீனட்டை ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் லைட்டாக சூடாக வறுத்தா போதும். ஆல்ரெடி உங்களோட பீனட் ரோஸ்டடாக இருந்தால், ஒருவேளை ரோஸ்டடாக இல்லைன்னா நீங்கள் அது நல்லா உள்ளே ஃபுல்லாக ஈரம் போய் நல்லா அந்த பீனட் கருப்பாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்ச பீனட்டை இந்த மாதிரி அதோட தோலெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 பீனட் பட்டர் எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். அதனால் நான் வச்சுருக்கிற இந்த 1/2 கப்பு பீனட்டில் ஃபஸ்ட்டு பாதியை நான் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பாதி போட்டுட்டு இதில் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு ஏன்னா இந்த பீனட்டில் இருக்க ஸ்வீட்டோட டேஸ்ட்டை நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி இன்னும் ஹைலைட் பண்ணி காமிக்கும். அதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் போதும். இப்போ இதில் சால்ட்டு போட்டக்கப்புறம் இதை மூடி போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம். இதை மிக்சியில் ஒரு மினிமம் 2 மினிட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் நல்லா அரைச்சா உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும். இது இந்த டைம் உங்களோட மிக்சியை பொறுத்து தான். உங்களோட மிக்சி ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இது சீக்கிரமே அரைச்சிரும். கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு அரைகிறதுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் அரையும். இந்த மாதிரி அரைச்சக்கப்புறம் ஃபுல்லாக அரைக்காமல் நடுவில் பாதியாக நிறுத்திட்டு இந்த மாதிரி சைட்லலாம் இருக்கும், இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. இந்த மூடியில் இதிலலாம் இருக்கும், இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு உள்ளே போட்டுட்டு திரும்பியும் அரைக்கணும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் நான் நல்லா அரைச்சிட்டேன். என்னோடய பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெடியான பீனட் பட்டரை ஒரு கப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அப்படி இல்லை நீங்கள் 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இன்னும் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, பெரிய பேட்ச் செய்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு டிஃபன் பாக்ஸ்லேயோ இல்லை கண்ணாடி ஜார்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போது நெக்ஸ்ட்டு சாக்லேட் பீனட் பட்டர் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு அதே மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் பேலன்ஸ் வச்சுருந்த பீனட் பட்டர் போட்டிருக்கிறேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு 1/2 கப் எடுத்திருந்தேன், அதில் பாதி போட்டுட்டு இப்போ மீதி இருக்குது, அதை நான் இதில் போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இதில் கொக்கோ பவுடர் போட்டுக்கிறேன். நீங்கள் கொக்கோ பவுடர் தான் போடணும்னு கிடையாது, டார்க் சாக்லேட் அதை கூட நீங்கள் க்யூபாக கடையில் கிடைக்கும்ல, அதை வேணால் நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பட் சாக்லேட் பவுடர் போடாதீங்க. சாக்லேட் பவுடரில் ஆல்ரெடி மில்க் பவுடர், சுகர் பவுடர், இன்னும் கொஞ்சம் கெமிக்கல் பவுடர் இதெல்லாம் கலந்து வரும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கெமிக்கல் இல்லாத கொக்கோ பவுடராக வாங்கிக்கோங்க. நான் வாங்கின கொக்கோ பவுடரோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். இந்த கொக்கோ பவுடர் கசக்கும், அதனால இதை ஸ்வீட் ஆக்கிறதுக்கும் நியூட்ரலைஸ் ஆக்கிறதுக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டால் 1 டேபிள் ஸ்பூன் ஜாங்கிரி சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா எவ்வளோக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் போடுறீங்களோ அதே ஈக்குவலாக தான் ஜாங்கிரியும் சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் நான் நெய் சேர்த்துக்கிறேன். அதே டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் எதுக்குன்னா நம்ம பீனட்டில் இருக்கிற ஆயில் அந்த பீனட் அரைக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ இது நல்லா க்ரீமியாக வரும். பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ ஜாங்கிரி சேர்க்குறோம், எக்ஸ்ட்ரா கொக்கோ பவுடர், இந்த மாதிரி பவுடர் இதை சேர்க்கும் போது திக்காக இருக்கும், நம்மளுக்கு அந்த க்ரீமியாக வராது. இதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட நெய் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கு, கடல் எண்ணெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பட் நல்லெண்ணெய் சேர்த்துக்காதீங்க, அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ லாஸ்ட்டாக இதோட இனிப்பை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடியே அரைச்ச மாதிரி இதையும் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மிக்சியில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கும் போது இதே மாதிரி நான் சைடில் இருக்கிறது, இந்த மூடியில் இருக்கிறதெல்லாம் ஸ்பூனை வச்சு எடுத்து விட்டுட்டு நல்லா அரைச்சிக்கோங்க.
இப்போ நம்மளோட இந்த சாக்லேட் பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இந்த பீனட் பட்டரை நான் வந்து ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த பீனட் பட்டரை வந்து நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியாக செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இந்த பீனட் பட்டரை வந்து ப்ரெட்டில் தொட்டுக்க, இல்லைனா சப்பாத்திக்கு தொட்டுக்க, இந்த மாதிரி ஸ்நாக்ஸுக்கு தொட்டுக்க அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற இந்த கெமிக்கல் நிறைஞ்ச ஜாம், பீனட் பட்டர், அப்புறம் சாக்லேட் க்ரீம் இதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான டேஸ்டியான பீனட் பட்டரை நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட குழந்தைங்களோட ஹெல்த்தும் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதனால மறக்காமல் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட டூ ஹெல்த்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு டேஸ்டியான ரெசிபீஸில் நான் உங்களை பார்க்குறேன்.